கண்ணதாசனோட இயற்பெயர் முத்தையா. கண்ணதாசனோட இயற்பெயர் முத்தையா. பெற்றோர் சாத்தப்பன் விசாலாட்சி. பெற்றோர் சாத்தப்பன் விசாலாட்சி. ஊர் சிவகங்கை மாவட்டம் சிறுகுடல்பட்டி. சிவகங்கை மாவட்டம் சிறுகுடல்பட்டி. வாழ்நாள் 24/6/1927 முதல் 17/10/1981 வரை 54 வயசு வரைக்கும் வாழ்ந்திருக்காரு. 54 வயசு வரைக்கும் வாழ்ந்திருக்காரு. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, கண்ணு முத்து முத்தா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, கண்ணு முத்து முத்தா இருக்கு. விசா கொடுக்காம சாத்திட்டாங்க கண்ணதாசனை. விசா கொடுக்காம சாத்திட்டாங்க. விசாலாட்சி சாத்தப்பன் விசா கொடுக்காம சாத்திட்டாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். கண்ணு சின்னதா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ரொம்ப செவப்பா இருக்கு. சிவகங்கை மாவட்டம் சிறுகுடல்பட்டிக்கு செவப்பா கண்ணு சின்னதா இருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். கண்ணு அப்படின்னு கண்ணதாசன். அடுத்தது பெயர்கள் அப்படின்னு பார்த்தா, காரைமுத்து புலவர், காரைமுத்து புலவர், வணங்காமுடி, கமகப்பிரியா, துப்பாக்கி, பார்வதிநாதன், ஆரோக்கியசாமி. ஆரோக்கியசாமி, பார்வதிநாதன், துப்பாக்கி, கமகப்பிரியா, வணங்காமுடி, காரைமுத்து புலவர். காரைமுத்து புலவர். ஓகேங்களா? கண்ணுல காரையா இருக்கு. வணங்காமுடி, இப்ப கண்ணுல இருக்க முடி வணங்காம இருக்கும், அதாவது மடியாம இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். கமகப்பிரியா, கமகப்பிரியாவோட கண்ணு அழகா இருக்கும். துப்பாக்கி அப்படிங்கறத நம்ம கன் அப்படின்னு சொல்லுவோம்ல, கண்ணு கண்ணு, கண்ணதாசன் கன்னு. சோ துப்பாக்கி அப்படின்னு புனைப்பெயர் கொண்டவர் யாரு அப்படின்னா, துப்பாக்கிக்கு இன்னொரு ஆங்கிலத்துல கன் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ கண்ணதாசன். பார்வதிநாதன், பார்வதிநாதன், கண்ணுல பார்க்கலாம், கண்ணால பார்க்கலாம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். கண்ணால பார்க்கலாம், கண்ணால பார்க்கலாம். பார்வதிநாதன். ஆரோக்கியமா இருக்கணும், கண்ணு ஆரோக்கியமா இருக்கணும், கண்ணு ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். பெயர் முத்தையா. இவர் கவியரசு என்னும் சிறப்பு பெயராலும் அழைக்கப்படுகிறார். கண்ணதாசன் இயற்பெயர் முத்தையா. இவர் கவியரசு என்னும் சிறப்பு பெயராலும் அழைக்கப்படுகிறார். காவியங்கள், கவிதைகள், கட்டுரைகள், சிறுகதைகள், நாடகங்கள், புதினங்கள் போன்ற இலக்கிய வடிவங்களில் பல்வேறு நூல்களை எழுதியுள்ளார். ஏராளமான திரைப்பட பாடல்களை எழுதியுள்ளார். இவர் தமிழக அரசவை கவிஞராகவும் இருந்துள்ளார். ஏராளமான திரைப்பட பாடல்களை எழுதியுள்ளார். இவர் தமிழக அரசவை கவிஞராகவும் இருந்துள்ளார். இயேசுவின் வாழ்க்கை வரலாற்று அவரது அறிவுரைகளையும் கூறும் நூல் இயேசு காவியம் அப்படின்னு சொல்றாங்க. அதுல இருந்து மலைப்பொழிவு என்னும் பகுதியிலிருந்து இந்த பாடல் கொடுத்திருக்காங்க. மலைப்பொழிவுல ஒரு பாடல் கொடுத்திருக்காங்க. மலைப்பொழிவு இயேசு காவியத்துல மலைப்பொழிவு அப்படிங்கிற தலைப்பின் கீழே உள்ள பாடல் பார்க்கலாம். சாந்தமுடையோர் பேறு பெற்றோர் என தத்துவமும் சொன்னார். இந்த தாரணி முழுவதும் அவர்களுக்கு உரியது. தலைவர்கள் அவர் என்றார்.